ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சரோஜா சமையல்ல ஈஸியா பாசி பருப்புல தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா தண்ணியில் கழுவியாச்சு. இப்போ இதில் பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ அது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்து 1 மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற விட்டுறலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தோசை மாவுக்கு அரைக்கிற பக்குவத்தில் கொஞ்சம் நொறு நொறு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது தோசை மாவு பக்குவத்தில் நல்லா ரெடி ஆயிருச்சு. மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மாவை கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசை கல்லில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போது கல் நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா வரும். ஈஸியாக வெந்து வரும். இப்போ தோசையில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை கல்லில் ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு ஈஸியாக வெந்து வரும். இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு. இந்த தோசைக்கு கார சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புதினா சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான தோசை, ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் ஈஸியான பாசிப்பருப்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.